அனைவருக்கும் வணக்கம். இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன் யாருக்குமே தெரியாது, ஆனா வர வேண்டிய டைமுக்கு வந்துடுவேன் என்ற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் செல்வி ஜெயலலிதாவை வந்து பார்க்கவே இல்லை. நரேந்திர மோடி வர்றார் என்று வதந்திகள்லாம் கணக்கு வந்து கொண்டிருக்குது. ஆனா அவர் இன்னும் வந்த பாடு இல்லை. இன்றைக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அவருடைய மகள் ஐஸ்வர்யா தனுஷும் இன்றைக்கு வந்து சென்னையில் உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு செல்வி ஜெயலலிதாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அவருடைய மகளும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்து பின்புதான் வெளியில் வந்தவர். இந்த அரை மணித்தியானத்துக்கு அங்கு என்ன நடந்திருக்கும் என்றால், வளமை போல் செல்வி ஜெயலலிதாவை இவை பார்த்திருக்கவே முடியாது. அதுக்கு சான்ஸே இல்லை. சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி, கடவுளா இருந்தாலும் சரி, செல்வி ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் வளமை போல அப்போலோ ஹாஸ்பிட்டலில் உள்ள வைத்தியர்களிடம் செல்வி ஜெயலலிதா பற்றியான சுகங்களை விசாரித்து மீண்டும் இவை இருவரும் வீடு திரும்பியுள்ளனர். தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 25 நாட்களுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவை பார்க்க வந்தது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஸ்டார் தொடக்கி வச்சு விட்டார். இனி தமிழ்நாட்டு சினிமா பிரபலங்கள் ஒன்றை ஒன்று முந்தி அடித்து கொன்று அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு செல்வி ஜெயலலிதாவை பார்ப்பதற்காக படையெடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யார் வந்தாலும், அதாவது சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி, லிட்டில் ஸ்டாரா இருந்தாலும் சரி, தலையா இருந்தாலும் சரி, தளபதியா இருந்தாலும் சரி, எவர் வந்தாலும் செல்வி ஜெயலலிதாவை பார்க்கலான்றது முடிவான உண்மை. என்னமோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அதிமுக தொண்டர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சியான செய்திகளை பார்ப்பதற்கு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.